ரொம்ப அப்நார்மலா இருக்குல்ல. ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் வந்து கரெக்டா சொல்லியிருந்தாங்க. இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான் இது. வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்தியன் சினிமாலே நடந்தது. ஒரு மெம்பர் மட்டும் இப்ப அப்ஜெக்ட் பண்றாரு. அதாவது அவர் படம் பார்த்து 15 நாள் முன்னாடி படம் பார்த்துட்டாராம். ஆனா இப்பதான் அப்ஜெக்ட் பண்றாரு. இந்த படம் வந்து தற்கால் முறையில அப்ளை பண்ணிருக்காங்க. தற்கால் முறையில அப்படின்னா இவங்க வந்து பிரையாரிட்டி கியூ கொடுக்கணும் இந்த படத்துக்கு. அதனாலதான் அவங்க உடனே பார்த்திருக்காங்க. 22ஆம் தேதி படத்தை பார்த்திருக்காங்க. 18ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. 22ஆம் தேதி படம் பார்த்துட்டாங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. அவங்க கட்லிஸ்டும் உடனே கொடுத்துட்டாங்க. அதுலயும் பிரச்சனை இல்லை. இவங்க 24ஆம் தேதி சப்மிட் மறுபடியும் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப 18, 22, 24 பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே 24ஆம் தேதி இருந்து நீங்க வந்து 5ஆம் தேதி வரையும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெயில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணிருக்கீங்க. 10-20 நிமிஷத்துக்குள்ள அப்பீல் பண்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. ஜனநாயகம் டாக் ஆஃப் த வேர்ல்டா மாறி இருக்கு. முன்னாடி டாக் ஆஃப் த ஸ்டேட்டா இருந்தது, டாக் ஆஃப் கண்ட்ரி இருந்ததுன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஒரு டாக் என்னன்னா இப்படி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதை தடுத்துட்டாங்களே அப்படின்னு எல்லார் மத்தியிலும் ஒரு எம்பத்தி, ஒரு சிம்பத்தி இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு 1 லட்சம் பேர் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு இடத்துல இனி 3 லட்சம் பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டவுன்ல நான் சொல்றேன். எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு டாக்கா மாறிடுச்சு. எங்க போனாலும் வாட்ஸ்அப் டிஸ்கஷனே இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் என்னைக்கு வெளியானாலும் என்ன கலெக்ஷன் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த கலெக்ஷன் அது டவுட்டே கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். தற்போது இந்த நேர்காணலில் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து 2 படம் வரும் அப்படிங்கிறது தமிழக மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. திரு விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு பெருத்த வரவேற்பும் எதிர்பார்ப்பும் இங்க நிலவி இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. சில விஷயங்கள்னால வந்து படம் மறுபடியும் தள்ளி போகுது. சோ அது சம்பந்தமான ஒரு நேர்காணலா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வெறும் படம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, படத்தை சார்ந்து படத்துக்கு பின்னாடி உழைத்து கொண்டிருந்த எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பெருசா பேசப்படுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. திரு கமலஹாசன் அவர்கள் கூட தன்னோட ட்வீட்ல அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒரு தயாரிப்பாளரா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க சார்? இல்ல, இது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். திரு கமலஹாசன் அவர்கள் தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ் அப்படின்னு பல பேர் வந்து இதை பத்தி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்தியன் சினிமாலே நடந்தது இல்ல. அதாவது ஒரு திரைப்படம் சென்சர் சர்டிபிகேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு, அதாவது இத்தனை கட்ஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த தயாரிப்பு பட குழுவும் வந்து நேரா போயிட்டு அந்த 23 கட்டோ 25 கட்டோ சப்மிட் பண்ண பிறகு அவங்க வெயிட் பண்றதே என்னன்னா அந்த கட்ஸ் எல்லாம் சரியா பண்ணிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிட்டு சர்டிபிகேட் கையில கிடைக்கும் தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 10-12 நாட்கள் கழிச்சு அவங்க கிடைச்சது என்னன்னா ஒரு மெயில். அந்த மெயில் என்ன சொல்லுது, ஒரு மெம்பர் மட்டும் இப்ப அப்ஜெக்ட் பண்றாரு. அதாவது அவர் படம் பார்த்து 15 நாள் முன்னாடி படம் பார்த்துட்டாராம். ஆனா இப்பதான் அப்ஜெக்ட் பண்றாரு. இது எல்லாமே அப்நார்மல். அதுதான் வந்து ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் வந்து கரெக்டா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அப்நார்மலா இருக்குல்ல. நீங்க வந்து முதல்ல நான் சென்சர் கட் எல்லாம் பண்ணி படத்தை டெலிவரி பண்ண பிறகு 2 நாள்ல சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதாவது நீங்க ஒரு 20-23 கட்டு கொடுக்குறீங்கன்னா ஒரு கட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு அது ஒரு மெம்பர் கமிட்டி தான் பார்ப்பாங்க. எல்லா மெம்பரும் திருப்பி பார்க்க மாட்டாங்க. அதாவது எக்ஸாமினிங் கமிட்டி வந்து டோட்டலா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லாம் நோட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, அபிஷியல் லெட்டர் ஃப்ரம் தி சிஇஓ வருது. இப்போ இதுக்கு பிறகு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தயாரிப்பு குழு என்னன்னா அந்த கட் படி அந்த படத்தை கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியதுதான். அதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இல்ல நீங்க சரியா பண்ணல, கட்டை சரியா பண்ணலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா சோமோட்டோ பேசிஸ்ல எனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை படி ஒரு மெம்பர் கம்ப்ளைண்ட் பண்ண தொட்டு நான் வந்து இப்ப திருப்பி வந்து ரிவைசிங் கமிட்டி அனுப்புறேன்னு எப்ப சொல்றாங்க? 5ஆம் தேதி நைட்டு சொல்றாங்க. இந்த டைம் லைன் தான் ரொம்ப அப்நார்மலா இருக்கு. 5ஆம் தேதி நைட் சொல்லும்போது 6ஆம் தேதி மார்னிங் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா படம் 9ஆம் தேதி ரிலீஸ். இப்ப ரிவைசிங் கமிட்டி எப்படி நான் போறது? ரிவைசிங் கமிட்டி ஃபார்மேஷன் அப்படின்றது இங்க இருந்து யாருமே ரிவைசிங் கமிட்டி சேர்மன் கிடையாது. ரிவைசிங் கமிட்டி சேர்மன்னா TS நாகபரணான்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. பல தேசிய விருது வாங்கின ஒரு டைரக்டர் ஒரு கர்நாடகால இருக்காரு. அடுத்தது ஜீவிதா ராஜசேகர் மேடம் இருக்காங்க. அவங்க ஹைதராபாத் இருக்காங்க. அவங்களுடைய டேட்டை வாங்கணும். அவங்க டேட்டை வாங்கி நீங்க அவங்க எப்போ டேட் சொல்றாங்களோ அன்னைக்குதான் நீங்க ரிவைசிங் கமிட்டி போட முடியும். ஒரு 11 பேர் கொண்ட குழு படம் பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இத்தனை ப்ராசஸ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி 2 நாள்ல பார்த்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க? இப்படி எல்லா ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிறது தான் தயாரிப்பு குழு என்ன சொன்னாங்க, எங்களால இப்ப வந்து ரிவைசிங் கமிட்டி எல்லாம் போக முடியாது, நாங்க கோர்ட்டு போறோம். ஏன்னா நீங்க ரொம்ப தாமதப்படுத்தி எங்களுக்கு சொல்றீங்க. நீங்க முன்னாடியே சொல்லிதான் ரிவைசிங் கமிட்டி ஒத்துட்டு இருப்பாங்க. 22 அவங்களுக்கு மெயில் வந்துடுச்சு. 24ஆம் தேதி கட்லிஸ்ட் படி படத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க 26ஆம் தேதி, ஏன்னா 25 வந்து கிறிஸ்துமஸ் ஹாலிடே விட்டுருங்க. 26ஆம் தேதியே இவங்க வந்து மெயில் கொடுத்திருந்தாங்கன்னா சென்சர் போர்டை யாருமே குறை சொல்ல முடியாது. அப்நார்மலே கிடையாது. 26ஆம் தேதி ஒரு மெயில் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சார் நீங்க கட்லிஸ்ட் கொடுத்துட்டீங்க, ஆனாலும் ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்றாரு, சுமோட்டோ பவர் படி நாங்க வந்து ரிவைசிங் கமிட்டி போறோம்னா தயாரிப்பு கூட ஒத்துட்டு இருக்கோம். ஏன்னா 26ஆம் தேதி தானே, உடனே அப்ளை பண்ணிடலாம், நம்மள வந்து 2 நாள் 4 நாள்ல பாத்துருவாங்க படத்தை, நம்மளுக்கு எப்படியும் 2ஆம் தேதிக்குள்ள சென்சர் சர்டிபிகேட் கிடைச்சா போறோம், 9ஆம் தேதி தானே படம் ரிலீஸ்னு ஒரு நம்பிக்கையோட
இந்த இதுக்கு ப்ராசஸ்க்கு அவங்க ஒத்துட்டு ம். இருப்பாங்க. ஆனா 5ஆம் தேதி நிச்சயமா, நைட் நிச்சயமா. அனுப்பிச்சு 6ஆம் தேதி மார்னிங் தான் இந்த பிரச்சனையே. 6ஆம் தேதி அவங்க படிச்சும்போது தான் எக்ஸாக்ட்லி. ஐய்யய்யோ! நம்மளுக்கு டைமே இல்லைன்றது தான். இப்ப இந்த ப்ராசஸ் படி அவங்க என்ன ம். பண்றாங்க, கோர்ட் போறாங்க. கோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது ரொம்ப அப்நார்மலா இருக்கு. இந்த ஹோல் ப்ராசஸே சுமோட்டோ பவரே ம். மெயில் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சுமோட்டோ பவர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது ம். ம். எக்ஸாமினிங் கமிட்டி அவங்களுடைய கன்ஃபர்மேஷன்லாம் பர்சனலா சொல்றாங்க. மெயில் நீங்க 22ஆம் தேதி ம். குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சுமோட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், 18th அன்னைக்கு அப்ளை பண்ணாங்க. 22ஆம் தேதி படம் பார்த்தாங்க. ம். 24ஆம் தேதி மெயில் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க சுமோட்டோ பவரை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணதுட்டு நான் வந்து திருப்பி ரிவைசிங் கமிட்டி போறேன்னு சொன்னா எந்த தப்புமே கிடையாது. நீங்க கன்ஃபர்மேஷனா குடுத்துட்டு எக்ஸாக்ட்லி. பல நாட்கள் கழிச்சு ஒரு மெயில் அனுப்புறீங்க. அதனால தான் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இமிடியேட்டா சென்சர் சர்டிபிகேட் குடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சென்சர் போர்டு என்ன பண்றாங்க, ஓகே. அதை ஏத்துக்கல. 10, 20 நிமிஷத்துக்குள்ள ம். அப்பீல் பண்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்திருக்காங்க. 20 நிமிஷத்துக்குள்ள போயிட்டு அப்பீல் ம். பண்ணிட்டு உடனே வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்டே குடுக்கணும். அதாவது நீங்க வந்து குடுத்த அந்த ஜட்ஜ்மென்ட் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ தயாரிப்பு குழு என்ன ம். பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு திங்கட்கிழமை போயிருக்காங்க. இப்போ திங்கட்கிழமையில ம். இத பிரையாரிட்டி லிஸ்டிங் எடுப்பாங்களா? பிரையாரிட்டி லிஸ்டிங் எடுத்து அது பிறகு வந்து ஹியரிங் நடந்து என்ன ஜட்ஜ்மென்ட் வரும்? இது நடுவுல பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆல்ரெடி வந்து 4 படங்கள் இப்போ வாவாத்தியார தொடங்கி ம். தலைவன் இருக்கிற தலைவன் அப்படின்னு டிடிடி சொல்லிட்டு யாஹ்! டிடின்ற ஜீவா படம் வந்திருக்கு. ம். திரௌபதி 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாஹ்! ஜாக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ம். தெறி வந்து வருது. தெறி வந்து ரீ ரிலீஸ் பண்றாங்க. இவங்கெல்லாம் 15th அனௌன்ஸ் அன்னைக்கு பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்றாங்க. எல்லாருமே ம். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு. இப்ப எல்லாமே இனிமே எக்ஸாக்ட்லி. மாத்த முடியாது. இது வந்து நெறைய பேர் சொல்றாங்க, இனிமேல் 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு அந்த போர்டுக்கு அனுப்பணும். சென்ட்ரல் போர்டுக்கு அனுப்பணும். சோ 2 ம். மாசத்துக்கு முன்னாடியே அனுப்பணும். தேதிய வந்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. சர்டிபிகேட் வர வரைக்கும் அப்படிங்கிறது. இது சாத்தியமா? ஏன்னா, ஒரு பெரிய படங்கள் வந்து ஒரு பிளானா வந்துட்டு அவங்க வந்து இத்தனாம் தேதி வந்து இந்த படத்த ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் வந்து அத வந்து முன்கூட்டியே எல்லாம் பண்ணி அந்த சென்ட்ரல் போர்டுக்கு வந்துட்டு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அனுப்புறாங்க. இது எவ்வளவு தூரம் நடைமுறையில சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் இதுதான் வந்து முதல்லயே நான் வந்து ட்வீட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்விட்டர் நான் ஹேண்டில்ல நான் போட்டிருந்தீங்க. தான் ட்விட்டர் ம். ஹேண்டில்ல பண்ணியிருந்தேன். அதுதான் நெறைய பேர் வந்து யாஹ்! ஷேர் பண்ணியிருந்தாங்க. திரு ம். சிவகார்த்திகேயன் அவர்களும் ம். சொல்லியிருந்தாரு. பெரிய படங்களுக்கு 60 நாள் முன்னாடி ம். சென்சார் அனுப்புறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். என்னன்னா, ம். எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். நீங்க டைம்ல ம். அனுப்பாதது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க பராசக்தி படத்துக்கே எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி நிமிஷத்துல வேற ம். வழியே கிடையாது. அவ்ளோ கட்ஸ் அண்ட் மியூட்ஸ் ம். குடுத்திருக்காங்க. அத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ம். ஏன்னா டைம் இல்ல. ம். படம் ம். ரிலீஸ் டேட் ம். போட்டாச்சு. ம். இப்ப இந்த பொங்கலுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப எப்ப கொண்டு வர்றது? என்ன மாரி ம். சிக்கல்கள ஒரு படம் சந்திக்கும்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப 14th வர முடியாது. ம். ரிவைசிங் கமிட்டில ம். போய் திருப்பி நம்ம அப்ளை பண்ணி எல்லாம் பண்ணி எப்போ வரும்னு தெரியாது. 23ஆம் தேதி கொண்டு ம். வர முடியுமான்னு பார்த்தா, அதுவும் பாசிபிலிட்டியான்னு தெரியல. இப்போ ம். 23 விட்டா 30ஆம் தேதி வரலாம். 30ஆம் தேதி ம். ஜனவரி தான் வர முடியும். இல்லன்னா பிப்ரவரி ம். 2, 3 வீக்ஸ்க்குள்ள நீங்க படத்த கொண்டு வரணும். இல்லன்னு சொன்னா 2 எக்ஸாக்ட்லி. படங்களுக்குமே எலக்ஷன் கமிஷனுடைய கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும். எலக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எக்ஸாக்ட்லி. அசெம்பிளி எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, 2மே பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ம். படங்கள். ஒண்ணு வந்து ம். தமிழ் மொழிய பத்தி பேசுது. இன்னொன்னு வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு தலைவர் என்ட்ரி ஆயிருக்காரு அரசியல்ல. அவருடைய கடைசி படமா வருது. ம். அவருடைய தாவேக்கா பத்தி நெறைய விஷயம் இருக்கு. அவர் பேரே வெற்றி கொண்டான் அப்படின்னு வருது. தளபதி டிவிகே. வெற்றி ம். கொண்டான்னு. ம். சோ ம். எல்லாமே ம். அரசியல் கனோட்டேஷனோட வரும்போது, அந்த படத்த வந்து என்ன ம். சொல்லுவாங்க, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த படத்த வெளியிடக்கூடாது ம். அப்படின்னுவாங்க. ம். அப்போ ம். ம். எலக்ஷன் ம். கமிஷன் என்ன சொல்லும், இது வந்து இது அரசியல் ரீதியா பிரச்சனை இருக்கிறது எலக்ஷன் பிறகு பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அப்போ ம். ம். எல்லாருக்குமே டென்ஷன் மூமெண்ட்ல இருந்திருக்கும். இப்ப பராசக்திக்கு டென்ஷன் மூமெண்ட்ல எக்ஸாக்ட்லி. இருந்தது தான் அவங்க ஒத்துக்கிட்டு, சரி ஏதாவது கட்ஸ் கொடு, ம். எத்தனை கட்ஸ் குடுத்தாலும் பிரச்சனை இல்ல. வழி கிடையாது. நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரிவைசிங் ம். கமிட்டிக்கு ம். டைம் குடுக்காததுட்டு வேற வழி இல்லாம கோர்ட் போ வேண்டியது. ம். கோர்ட்ல இப்ப டிலே ஆயிட்டே இருக்கு. இப்ப எப்ப நடக்கும்? எப்போ இதெல்லாம் கிளியர் ஆயி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனா என்ன ஆனாலும் சரி, பிப்ரவரிக்குள்ள இந்த படத்த ரிலீஸ் பண்ணியே ஆகணும். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது இருக்கு. இது டிசம்பர் 18ங்கிறது வந்து இப்ப அவங்க சொல்றது ஒரு ஃபேர் டைமிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இஸ் இட் ரைட் சார்? இல்ல நான் சொல்ல வர்றது டிசம்பர் 18 நார்மல் சென்சர் ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 எல்லாம் ஒரு பிரச்சனையே ம். கிடையாது. நார்மலா ம். கியூ ம். ம். பெருசா கிடையாது. ஏன்னா பொங்கலுக்கு வர வேண்டிய படம் 2 படம் ம். தான். கியூ வந்து ரொம்ப பெருசா எக்ஸாக்ட்லி. இல்லாத போது சென்சர் போர்டு வந்து இது ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. அவங்க 2 படத்த பார்த்து உடனே ம். சர்டிஃபிகேட் பண்றது. 2வது இந்த படம் ம். வந்து தட்கால் முறையில அப்ளை பண்ணியிருக்காங்க. தட்கால் முறையில ம். அப்படின்னா ம். இவங்க வந்து பிரையாரிட்டி கியூ குடுக்கணும் இந்த படத்துக்கு. ம். அதனால தான் அவங்க ம். உடனே ம். பார்த்திருக்காங்க. 22ஆம் தேதியே படத்த பார்த்திருக்காங்க. ம். 18ஆம் தேதி அப்ளை பண்ணாங்க. ம். 22ஆம் தேதியே படம் பார்த்துட்டாங்க. அதுல பிரச்சனையே ம். கிடையாது. ம். அவங்க கட் லிஸ்டும் ம். உடனே குடுத்துட்டாங்க. அதுலயும் பிரச்சனை இல்ல. இவங்க ம். 24ஆம் தேதி சப்மிட் இவங்க பண்ணிட்டாங்க. மறுபடியும் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. ம். 24ஆம் தேதி சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப 18, 22, 24ல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே ம். 24ஆம் ம். தேதியிலிருந்து நீங்க வந்து 5ஆம் தேதி வரையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ம். 24ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா 7 நாட்கள் அந்த மாசம் போயிடுச்சு. அது நடுவுல லீவ் நாட்கள் இருக்குன்னு வச்சுங்க. அது பிறகு 5 நாட்கள். ம். 12 நாட்கள் தான் ம். 12 நாட்கள் டைம். அதுல வொர்க்கிங் டேவா ஒரு 8, 10 நாள் இருக்கு வச்சுங்க. நீங்க 8, ம். 10 நாள் ம். வொர்க்கிங் டே வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. எங்களுக்கு ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்றாருன்னு. அங்கதான் பிரச்சனை வருது. ம். இங்க டைம் இல்ல. ஓகே. ஏன்னா ஒரு தயாரிப்பு குழுக்கு டைமே ம். கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 12 நாள்ன்றது ரொம்ப லாங் பீரியட்.
நீங்க 2 நாள்ல சொல்லியிருந்தீங்களும் அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். இல்ல 2 நாள்ல அவங்க வந்து கோர்ட்டுக்கு உடனே போயிருக்கலாம். இதே கோர்ட்டுக்கு போனவங்க வந்து 26ஆம் தேதி நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க உடனே கோர்ட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு டைம் இருந்திருக்கும். ஃபைட் பண்ணி எப்படியாவது வாங்கி படத்தை கொண்டு வரதுக்கு. எதுக்குமே டைம் இல்லாம பண்ணிட்டாங்களே. 6ஆம் தேதி வந்து மார்னிங் தான் படிக்க முடியுதுன்னா இந்த மெயில, இது பிறகு அவங்க எப்படி படத்தை கொண்டு வர முடியும்? கோர்ட் ப்ரொசீடிங் படி பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஆஷானுடைய ஜட்மெண்ட்டை ஒத்துந்தாங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். இப்ப 12th வந்து அவங்க எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதை வந்து கையில எடுத்து இமிடியேட்டா விசாரிப்பாங்களா? விசாரிச்சுட்டு உடனே வந்து இப்ப இங்க எப்படி தனி நீதிபதி ஒரு கருத்து தெரிவிச்சாங்களோ அதை வந்து அவங்க ஆமோதிப்பாங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லாயர் மிஸ்டர் கார்த்திகேயன் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் வந்து இது நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்திருந்தேன். அதுல அவர் என்ன சொல்றாரு, அவர் லாயர், இந்த சுப்ரீம் கோர்ட் நடைமுறைகள்லாம் அவர் தெரிஞ்சவர். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் பிரையாரிட்டியா இதையே எடுக்கணும், இந்த கேஸ என்ன அர்ஜென்சி இருக்கு, இதுதான் சிக்கல் அப்படின்றாரு. நான் சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, ஏன் சுப்ரீம் கோர்ட் இப்ப எடுத்துக்கணும், உங்களுக்கு என்ன டெட்லைன் இருக்கு? இப்போ முன்னாடியாவது நான் 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டேன்ற ஒரு டெட்லைன் இருக்கு. அதனால உடனே இந்த கேஸ் எடுத்துங்க நம்ம சொல்ல முடியும். இப்போ என்ன ரிலீஸ் டேட் சொல்லி நம்ம கொண்டு போக முடியும் டெட்லைனா? எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண முன்னாடி இந்த படத்தை கொண்டு வரணும் டெட்லைன் தான் நீங்க சொல்ல முடியும். கரெக்ட்டுங்களா? ஒரே ஒரு அனௌன்ஸ்மென்ட் பிரையாரிட்டி சொல்ல முடியும். நிச்சயமா. இன்வெஸ்ட்மென்ட் இவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற பிரையாரிட்டிஸ் கொடுக்க முடியுமா? இல்ல, அது வந்து சுப்ரீம் கோர்ட் எப்பவுமே எடுத்துக்க மாட்டாங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதனால நீங்க வந்து எனக்கு பிரையாரிட்டி கொடுங்க, அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு, ஜட்மெண்ட் படி வந்து ஸ்டே பண்ணிருக்காங்கன்னா நீங்க 21ஆம் தேதி ஹியரிங் போங்களேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஏன் வந்து எங்கிட்ட சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கீங்க, அப்படி என்ன எமர்ஜென்சின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது என்ன பதில் சொல்லுவீங்க? 21ஆம் தேதி ஹியரிங் இருக்கு உங்களுக்கு, 21ஆம் தேதி அங்க ஹியரிங்ல போயிட்டு வந்துருங்க. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா இந்த திருப்பரங்குன்ற கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து மதுரை ஹைகோர்ட் பெஞ்சில போய் அங்க பாத்துங்க, இங்க தேவை கிடையாது, அப்படி ஒன்னும் எமர்ஜென்சியா வரணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அது அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. ஓகே, கார்த்திகை தீபம் ஏத்துற டேட் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு இது பிரையாரிட்டியா இங்க எடுத்துக்கணும், நீங்க அங்கேயே போய் ஆர்கியூ பண்ணீங்க, அங்கேயே அப்பீல் பண்ணி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அதேதான் பிரச்சனை. இப்ப 9th ரிலீஸ் இல்லாத போது முடிஞ்சிருச்சு. இப்ப பொங்கல் ரிலீஸும் கிடையாது, இனிமே பொங்கல் ரிலீஸ் பண்ண முடியாது, 14, 15 பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்பாங்கன்னா, அதுதான் கார்த்திகேயன் சொல்றாரு, என்ன அர்ஜென்சின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியும், 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இந்த படத்தை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லும், அதுக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணிருக்கணும், கடைசி நிமிஷத்துல எதுக்கு அப்ளை பண்ணீங்க? ஏன்னா அவங்க டைம் பீரியட் படியே ஆக்சுவலி நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ 18ஆம் தேதி அப்ளை பண்ணிருக்கோம்னா 13 நாட்கள் அந்த மாசமும், அது பிறகு 8 நாள் தான் கையில இருக்கு, 21 நாள் தான் இருக்கு. ஆனா சென்சர் ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரு திரைப்படத்துடைய சென்சர் வாங்கணும்னா மினிமம் 60 நாட்கள் டைம் பீரியட் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு டைம்ல இருக்கிறவங்க இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அது ஏன் எடுத்துக்கிறாங்க? அது ஸ்ட்ரிக்ட்டா அவங்க ஃபாலோ பண்ணா இப்படி ஒரு பிரச்சனை எந்த படங்களும் சந்திக்காது இல்ல. அதாவது 60 டேஸ்ன்றது மொத்த டைம் பீரியட், அவ்வளவுதான். அதாவது எல்லா படங்களுக்கும் 60 டேஸ் அப்படி சொல்ல சென்சர் போர்டுல. அவங்க என்ன சொல்றாங்க, கியூ இல்லன்னா ஓகே நாங்க சீக்கிரமா கொடுக்குறோம், கியூ இருந்ததுன்னா 60 டேஸ் எடுக்கும். இப்ப இததான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க வாதிடுவாங்க, யாரு சென்சர் போர்ட்ல, நாங்க எங்களுக்கு டைம் வேணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்பீல் வந்து ஹைகோர்ட்ல வரும்போது என்ன சொன்னாங்க, எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு டைம் கொடுக்காம நீங்க வந்து எங்களை ரஷ் பண்றீங்க, சென்சர் போர்டுக்கு டைம் கொடுக்கணும். இப்ப இந்த டைம் கொடுக்கணும்ன்றதுதான் பிரச்சனை வரும். ஏன்னா சென்சர் போர்டு 60 டேஸ் கேக்குது எல்லாத்துக்கும். அதாவது மொத்தமா ஒரு படத்தை சென்சர் பண்ணி கொடுக்கறதுக்கு 60 டேஸ் கேட்கறதா மிகப்பெரிய சிக்கல் நம்மளுக்கு. ஆனா இது காமனா நடந்துட்டு இருந்த ஒரு நடைமுறையா தான் இருந்ததா சார்? இப்ப இந்த படம் வந்து வரும்போதுதான், இப்ப ஜனநாயகன் வந்து அதை பத்தி ஒரு பேசு பொருள் ஆகும் போதுதான் இதெல்லாம் நம்ம பேசுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொதுமக்களுக்கு இப்படி ஒரு கிளாரிட்டி இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இது எல்லா படமுமே இப்படிதானா? ஒரு 21 நாள் 30 நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு போர்டை அணுகுறாங்களா சர்டிபிகேட்டுக்காக? இல்ல ஜனநாயகம் மட்டும் தான் அப்படி அணுகிருக்கா? இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய திரைப்படங்கள் 10 நாள் முன்னாடி தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு காமன் ப்ராசஸ் ஆயிடுச்சு. நிறைய திரைப்படங்களுக்கு இப்ப எப்படின்னா கடைசி நிமிஷத்துல அப்ளை பண்றது, ரொம்ப பெக் பண்ணி எப்படியாவது சென்சஸ் சர்டிபிகேட் வாங்கிடலாம் அப்படின்ற மனநிலை எல்லாருக்கும் வந்துருச்சு. இந்த திரைப்படம், இது நடந்த நிகழ்வுகளும் இப்ப நம்மளுக்கு எல்லாம் சொல்ற பாடம் என்னன்னா, இப்படி எல்லாம் போய் நம்பாதீங்க. படத்தை முதல்லயே நீங்க அப்ளை பண்ணுங்க சென்சஸ் சர்டிபிகேட்டுக்கு. ரொம்ப ஏர்லியா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த சிக்கல் இல்லாம நீங்க என்ன ரிலீஸ் டேட் பிளான் பண்றீங்களோ அந்த தேதியில வர முடியும். நீங்க கடைசி நிமிஷத்துல எப்படியாவது வாங்கிடலாம், நம்பிக்கையோட போயிடலாம், எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணலாம், இவரை கன்வின்ஸ் பண்ணலன்னா அது நடக்காது. அதுதான் இப்போ நம்மளுக்கு எல்லாம் கிடைச்ச பாடமா நான் பாக்குறேன். இவ்வளவு ஒரு பிரஷர் ஒரு படத்துக்கு போடப்படுதுங்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா வந்து அனிமல் படத்தோட டைரக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ரிட்டையர்டு வந்து டைரக்டர்ஸோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ வந்துட்டு சென்ட்ரல் போர்ட்ல இருக்கணும், அவங்க இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் கேட்கிறேன். இல்ல, இது வந்து ஜெனரலா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்சர் ப்ராசஸ் வந்து கடைசி நிமிஷத்துல நம்ம ஏதாவது சால்வ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்தியன் சினிமா பொறுத்தவரைக்கும் சென்சர் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். யுஏ எடுத்துட்டீங்கன்னா, சிங்கப்பூர் எடுத்துட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல 15 நாள் முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். சோ அந்த மனசுல அந்த ப்ராசஸ் டைமை மனசுல வச்சுக்கணும் நம்ம. இல்லைன்னா ரிலீஸ் டேட் போடக்கூடாது.
சோ நான் அதுதான் சொல்லுறேன். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது இவரை வைக்கணும், இவரை மெம்பரா வைக்கணும், இதெல்லாம் ஓகே. டைம் பீரியட் தான் இங்க பிரச்சனை. அக்டோபர் எண்டில் அப்ளை பண்ணி தான் வச்சுங்களேன் இந்த படத்துக்கு சென்சருக்கு. ஒரு பிரச்சனை வெளியாகி இருக்குல்ல. அக்டோபர் 2 விடுங்க, நவம்பர் 2 அப்ளை பண்ணிருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இது ரெகுலரா எல்லாருமே வந்துட்டு கடைபிடிக்கிற ஒரு விஷயம்னு நம்மளே சொல்றோம். இப்ப இத்தனை படங்கள் வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்காங்கிறப்ப இது வந்து ஸ்ட்ரிக்டா அவங்க சைடுல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அப்படின்னா மேபி அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம வந்துட்டு ஒரு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க, பலமுறை சொல்லியிருக்காங்க. ஒரு அவங்க எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல. ரெண்டாவது அவங்க தெளிவா சொல்லுவாங்க, ரிலீஸ் டேட் போட்டு என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கும் ரிலீஸ் டேட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுதான் சென்சர் போர்டுடைய ஒரு தீவிரமான ஸ்டேட்மெண்டா இருக்கும் எப்பவுமே. எங்களோட ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி சென்சர் பண்றதா, சர்டிபிகேஷன் பண்றதா. நீங்க ப்ராப்பரா டைம்ல அப்ளை பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கேவன் ப்ரொடக்ஷன் நினைச்சிருக்காங்க, யூசுவலா நடக்கிற விஷயம் தானே, 5 நாள் முன்னாடி அப்ளை பண்றமே, கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும். அவங்க பேரு தப்பே சொல்ல முடியாது. காலங்காலமா பாத்துட்டு இருக்காங்க. பல திரைப்படங்கள் நடக்கிறது என்னன்னா 5 நாளுக்கு முன்னாடி சென்சர் சர்டிபிகேட் வந்துடுது. சோ அந்த மாதிரி அவங்க நினைச்சு அவங்க நினைச்சிட்டாங்க, சரி நம்மளுக்கு இந்த படத்துக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் நினைச்சிட்டாங்க. ஆனா இது ஒரு அப்நார்மலான விஷயம். இது ஒரு அப்நார்மல் படம். ஏன்னா தளபதி விஜய் சாருடைய கடைசி படம். பொலிட்டிக்கலா அவர் என்ட்ரி ஆயிட்டாரு. பொலிட்டிக்கலா நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அகைன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த அப்நார்மலிட்டியை மனசுல வச்சுக்கிட்டு கேவன் ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் அலர்ட் ஆயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு என்னோட பாயிண்ட் இப்போ. ஏன்னா உங்களுக்கும் ஒரு சீரியஸா இருக்கணும்ல. இது வந்து தளபதி விஜய் மேல அவங்க மிகப்பெரிய கோவத்துல இருப்பாங்க. அவங்க எப்படியாவது தடை பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த படத்தை. அதாவது தடைன்னா ரிலீஸ் ஆகிறத டிலே பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அணுகணும் அப்படின்றதுக்கு அவங்க முன்னாடியே வந்து இந்த படத்தை சென்சர் அப்ளை பண்ணியிருந்தா, நான் சொல்றது நவம்பர்லயே, எங்க படத்தை ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு டிசம்பர்லயே போயிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஹியரிங்ல வந்து நம்ம ஏதாவது ஜெயிச்சிட்டு இருக்கலாம். ஓகே, ஃபேவரபிளா அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட் வேலிட் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. படம் வந்து 23 வந்துட முடியும். ஒருவேளை அவங்க இல்ல, நீங்க 21ஆம் தேதி ஹியரிங் இருக்கு அதுக்கு போங்க அப்படின்ட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா ஜெனரலா சுப்ரீம் கோர்ட் இந்த அளவு டீடைலா இதுக்குள்ள இறங்கி ஹியரிங் பண்ணுவாங்கலாம் தெரியல நம்மளுக்கு. அவங்க 21ஆம் தேதி தான் அங்க ஹியரிங் வருது இல்ல, இப்போ நடுவுல பொங்கல் அடை வருது, நீங்க அங்கேயே போய் ஹியரிங் கேட்டுங்க அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதியும் படம் வர முடியாது. அப்போ எப்போ வரும் அப்படின்றதுதான் கேள்விக்குறி. அவங்க சொன்ன ரீசன்ஸ் வந்து வேலிடா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப சென்ட்ரல் போர்ட் சொன்ன அந்த சர்டிபிகேட் கொடுக்கற அந்த போர்ட் சொல்ற அந்த ரீசன்ஸ் ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பீங்க. என்னென்ன குறியீடுகள் இருக்கு அதெல்லாம் பத்தி அவங்க பேசியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. அதனால நான் கேக்குறேன். இல்ல வேலிட்ன்றது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியாது. அவங்க சொல்றது என்னன்னா 25 கட்டு கொடுத்திருக்காங்க, இன்னும் 2 கட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்துல ஓம் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டுக்கு எதிரா இருக்கு. அடுத்ததா ஆர்மி வந்து லோகோ எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இதையும் வந்து கட்லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம்ன்றதான் என்னோட பாயிண்ட். 25 கட்லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்திருக்கீங்களா, இது ரெண்டுத்தையும் இன்னொரு கட்லிஸ்ட் கொடுத்திருக்கலாம்ல. நீங்க என்ன அப்ஜெக்ட் பண்றீங்களோ அந்த கட்லிஸ்ட் அந்த படக்கூட அதை கட் பண்ணி கொடுத்திருக்க போறாங்க. அது ஏன் இவ்வளவு பெரிய பண்ணிட்டாங்க அதுதான் எனக்கு புரியல. இது ஏன் மறுபடியும் ரிவைசிங் போக வேண்டிய அவசியம் இருக்கு? அவசியமே இல்ல. இந்த ரெண்டையும் அடிஷனல் கட்டா போட்டிருக்கலாமே. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வழி இல்ல, படம் ரிலீஸ்க்கு வந்தாச்சு, பிசினஸ் பண்ணியாச்சு, லட்சக்கணக்கான பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு வரும்போது அவங்க ஏத்துட்டு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அப்நார்மலிட்டியை தான் ஜஸ்டிஸ் ஆஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது வந்து கடைசி நிமிஷத்துல வந்து ஏன் சொன்னீங்க, 10 நாள் 12 நாள் ஏன் டைம் எடுத்துக்கிட்டீங்க, இப்படி எல்லாம் இந்த கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் இல்ல. அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன் தான் கொடுக்கணும், அது நம்ம கிட்ட பதில் இல்ல. அப்நார்மல் அப்படின்றது தெளிவா தெரியுது. அது ஏன் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பொலிட்டிக்கல் காரணங்களா இருக்கலாம், இல்ல ஜெனினாவே அவங்களுக்கு டைம்லைன் காரணமா இருக்கலாம், நம்மளுக்கு அது தெரியல. அது சென்சர் போர்டு சொன்னதான் நம்மளுக்கு தெரியும். சோ ஓவராலா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம பண்ண ஒரு விஷயம் இந்த படத்துக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கு. நம்பிக்கைன்னா அரே எல்லா படமும் 5 நாள் மட்டும் தான் அப்ளை பண்றாங்க, நம்மளும் அப்ளை பண்ணி சென்சர் சர்டிபிகேட் வாங்கிடலாம், ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ரெண்டாவது தற்கால அப்ளை பண்ணிருக்கோம், நம்ம படத்துக்கு சென்சர் வந்திடலாம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ ரொம்ப ஈஸியா அவங்க நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக எல்லாமே நடந்துருச்சு. இதன் மூலமா வந்துட்டு இங்க எவ்வளவு பிசினஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஓவர்சீஸ்ல நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்க நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு, ஒரு தியேட்டர் புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லணும். இதனால அவங்களுக்கு நிறைய வந்துட்டு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அண்ட் இந்த சைடுமே வந்து ஓடிடி ரிலீஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் இல்லையா? சோ இதனால எவ்வளவு பிசினஸ் பாதிக்குது நீங்க நினைக்கிறீங்க? சினிமா வந்து 2 விஷயமா நீங்க அணுகணும். ஒன்னு நான் தியேட்ரிக்கல், இன்னொன்னு வந்து தியேட்ரிக்கல். நான் தியேட்ரிக்கல் பொறுத்தவரை இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே பாதிப்பு இல்ல. நான் தியேட்ரிக்கல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 800 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது டிஜிட்டல், சேட்டலைட், ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து. ஏன்னா அது எப்ப வெளியானாலும் அவங்க வந்து ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ 200 கோடி இந்த படம் ஒரு 450 கோடி பிசினஸ் பண்ணிருக்குன்னா ஒரு 200 கோடின்றது கேரண்டி தான். இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா தியேட்ரிக்கல் ரைட்ல தான் பிரச்சனை வருது. தியேட்ரிக்கல்னா தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ஒரு 100 கோடி வித்திருக்காங்க, ஓவர்சீஸ் ஒரு 75-78 கோடி வித்திருக்காங்க,
கேரளா ஒரு 15 கோடி வித்திருக்காங்கன்னா இது மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா அது பிறகு ஆந்திரா தெலுங்கானா ஓனா ரிலீஸ் பண்றாங்க, அப்புறம் கர்நாடகா ஓனா ரிலீஸ் பண்றாங்க, நார்த் இந்தியா ஓனா ரிலீஸ் பண்றாங்க. இந்த 3 டெரிட்டரி வேற இருக்கு அடிஷனலா. இப்ப அதை விட்டுருங்க, அது ரெவென்யூவா கேரண்டியா நம்ம சொல்ல முடியாது, எவ்வளவு கலெக்ஷன் ஆகுமோ அதுதான் நம்மளுக்கு போனஸ். ஆனா வித்தது 3 ஏரியாவும் இருக்குல்ல, ஓவர்சீஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா. இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் எந்த கேரண்டி நம்ம எடுக்க முடியும், இந்த ஒரு 200 கோடி தான் நம்மளுக்கு இருக்கிற சிக்கல். 200 கோடி சிக்கலே கிடையாது. நடுவில் இன்னொரு 50 கோடி வந்து நம்மளுக்கு வந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா சரி கர்நாடகா அண்ட் நார்த் இந்தியா அவங்களுக்கு கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆனாலும் கிடைச்சிரும், அது பிரச்சனை இல்லை. இப்போ இது பொங்கலை முன்னிட்டு தான் இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓவர்சீஸ் பிளஸ் தமிழ்நாட்டுல கேரளால. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் எந்த அளவு அமௌண்ட் நம்ம கொடுக்க முடியுமா தெரியல அப்படின்வாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கேரண்டியா சொல்ல முடியும், இந்த டாக் ஆஃப் த டவுனா மாறின தொட்டு இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டாக் ஆஃப் த வேர்ல்டா மாறி இருக்கு. முன்னாடி டாக் ஆஃப் த ஸ்டேட்டா இருந்தது, டாக் ஆஃப் கண்ட்ரி இருந்ததுன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஒரு டாக் என்னன்னா இப்படி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதை தடுத்துட்டாங்களே அப்படின்னு எல்லார் மத்தியிலும் ஒரு எம்பத்தி ஒரு சிம்பத்தி இருக்கு மக்கள் மத்தியில. இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். முன்னாடி ஒரு 1 லட்சம் பேர் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு இடத்துல இனி 3 லட்சம் பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டவுன்ல நான் சொல்றேன், எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு டாக்கா மாறிடுச்சு. எங்க போனாலும் வாட்ஸ்அப் டிஸ்கஷனே இதுதான். சோ அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு இந்த படத்துக்கு வந்த தொட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் என்னைக்கு வெளியானாலும் என்ன கலெக்ஷன் அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த கலெக்ஷன் வந்துடும், அது டவுட்டே கிடையாது. நிச்சயமா நிச்சயமா அந்த கலெக்ஷன் என்பது இன்னைக்கு பல பேர் வந்து டிக்கெட் வேணும்னு போராடுவாங்க. இப்ப ரிலீஸ் டேட் வந்து சப்போஸ் 23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், தியேட்டர்ல டிக்கெட்டே கிடைக்காது 10 நாளுக்கு. சோ அந்த அளவு எதிர்பார்ப்பு வந்துடும். அதனால ஓவராலா கலெக்ஷன் பாதிக்கப்பட போறது இல்ல. ஆனா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல என்ன சொல்லுவாங்க, சார் அந்த அளவு கலெக்ஷன் வருமான கேரண்டியா சொல்ல முடியல, ஏன்னா 10 நாட்கள் லீவ் இருந்த ஒரு பீரியட்ல நாங்க ரிலீஸ்க்கு வந்தோம். இப்ப அப்படிப்பட்ட ரிலீஸ் பீரியட் இல்ல, நாங்க ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் பீரியட்ல தான் வரோம். அப்படி வரும்போது எந்த கேரண்டி இல்லாத போது நீங்க கொஞ்சம் நாங்க கொடுத்த மினிமம் கேரண்டி அமௌண்ட் எதிர் குறைச்சிங்க கொஞ்சம், இல்லைன்னு சொன்னா இந்த அமௌண்ட்டை அட்வான்ஸா மாத்தீங்க. அதாவது எம்ஜின்றது வேற, அட்வான்ஸா மாத்தீங்க. அந்த அட்வான்ஸா மாத்திட்டு எவ்வளவு வருதோ நாங்க கொடுத்துறோம் அப்படின்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாறுதலுக்கு உட்பட்டதான் சினிமா. சோ அந்த மாறுதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ரிலீஸ் டேட்டு சென்சர் ஆன பிறகுதான் அதெல்லாம் நடக்கும். அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் போய் பேசுவாங்க. அதுவரை இப்ப யாரும் பேச மாட்டாங்க. எல்லாருமே சைலண்டா வெயிட் பண்றதே என்னன்னா, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் யாரெல்லாம் விலை கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களாம் வெயிட் பண்றதே சென்சர் சர்டிபிகேட்டுக்கு தான். சென்சர் இயர் வந்த பிறகு ப்ரொடியூசர்கிட்ட திருப்பி பேசுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். திங்கட்கிழமை பிறகு ஒரு நல்ல செய்தி வரும், நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். நிச்சயமா சார். சோ அது திங்கட்கிழமை, அதாவது இங்க எங்களுக்கு வந்து நாளைக்கு, சோ அப்படிங்கிறப்ப நாளைக்கு வந்து என்ன ரிசல்ட்ஸ் வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் வந்து ஒரு முறை வந்து கனெக்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன் சார். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கனெக்டிங் வித் அஸ். தொடர்ந்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகைன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார்.